வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு ரூட்டை சொல்லியிருப்பேன். பிசி 27 எடுத்து 72, மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 27, எவ்வளோ 87 எடுத்து 78, ரிவர்ஸ் பண்ணி 87, அதே பார்த்தீங்கன்னா 87 78 ரிவர்ஸ் பண்ணால் 87 வரும். ஆனால் அங்கே தான் ரிவர்ஸ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக உட்காந்துட்டு நம்ம அப்படியே 78 கொடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் அடுத்தது பார்த்திங்கன்னா 45 87ன்னு இந்த மூணாவது டைமும் அதே மாதிரியே அடித்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக கொடுக்குறப்ப மாற்றி அடித்தானா, மாற்றி கொடுத்தோம்னா அப்படியே டேரெக்டாக அடிச்சிட்றான். சரி வாங்க இன்றைக்கான கெஸ்டிங் பார்ப்போம். ஒரு கோர்டி ஒன்று பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 6404 அப்படியே வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். 56 44 இங்கே வந்து பாருங்கள் 71 99 இதில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 6404 எப்படின்னு பார்த்துருவோம். இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 56 44 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி 44 எடுத்து ஏசி 44, இந்த 65 5 மட்டும் பவர் பண்ணோம்னா 06, அதை வந்து பார்த்திங்கன்னா 60ன்னு வச்சுருப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த 2 ரிசல்ட்டுக்கு மேட்சிங் ஆகிரும். அப்போ இந்த 71 99க்கு மேட்சிங்காக ஒரு ரிசல்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் 71 99, அது 99 எடுத்து ஏசியில் வச்சா அந்த 56க்கு 5க்கு 0 பண்ணது மாதிரி இந்த 71க்கு 7க்கு பவர் பண்ணால் 2, அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 12ன்னு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா 19 29ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 1க்கு பவர் பண்ணால் 6, அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 67 வரும். இப்போ ஏசி 99 வச்சோம்னா 69 79ன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. வாங்க இன்னொரு ரூட் ஒன்று பார்க்கலாம். இது ஒரு ரூட் பாருங்கள். இது வந்து பாருங்கள் பிசி 34 பிசி 25 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க பிசி 34 25, இது வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 ரம்மி நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே வந்து பாருங்கள் பிசி 35, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 24 வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 25க்கு 35 24க்கு 34ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 இது ரம்மி நம்பர் தான். இங்கேயும் வந்து பாருங்கள் 2 3 4 5 ஒரே நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி 35, இப்படி பார்த்திங்கன்னா 24, அப்படி இல்லைன்னா இந்த 35க்கு 42ன்னு கூட வரலாம். அதையும் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 9, ஒரே நிமிஷம் இருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 51
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 39 ஃப்ரெண்ட்ஸ். கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த 40 வந்து குறையும், அதை விட்டுருவான். அதே மாதிரி இதுக்கு வந்து பாருங்கள், இந்த 35க்கு 24 வந்துச்சுன்னா 69. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51 39. இங்கே வந்து 69 41 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குறையும் கேப்பில் இந்த இடத்துல. அப்போ 41 24 ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், அந்த 69க்கு 81ன்னு வச்சோம்னா கேப்பில் 70 குறையும். அப்போ 81 அப்போ 81 24 வருதான்னு கூட பாருங்கள். அப்படின்னா 41 24 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லியில் உங்களுக்கு ரூட்டு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இது பாருங்கள், இது வந்து வீக்லியில் தான். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி 35 வச்சு தான் எடுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 26 35 அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். அந்த 63க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 18. இந்த 5 தூக்கி அப்படியே முன்னாடி வச்சிட்டோம்னா 518 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2க்கு பவர் 7. அப்போ 75 18. இப்போ அடுத்த 35 வீக்லியில் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டில். அதை பாருங்கள். அடுத்த 35 பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 69 35 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 93க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 48. அப்போ இந்த 5 தூக்கி அப்படி இங்கே வச்சோம்னா 548. அந்த 6க்கு பவர் 1 வச்சோம்னா 15 48 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துங்க, இது வந்து பிசி 35 காமனாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்லேருந்து எடுக்கிறோம் நம்ம. இந்த ரூட் படி வந்துச்சுன்னா இப்படி வரலாம். அதுபோக பாருங்கள், இங்கே ஒரு 13 48 இருக்கும். 13 48 14 48 அப்படியே 15 48 ஃப்ரெண்ட்ஸ். பிசி 48 காமனாக வச்சோம்னா இதெல்லாம் ஒரு கேப் நம்பரு. இதை வந்து இந்த நம்பரை சைலண்ட் பண்ணிட்டோம்னா 13 48 15 48 ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 48 வரது கூட வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்னும் ரூட் ஒன்று பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. போன மாதம் பாருங்கள், போன மாதத்துக்கு முதல் மாதம் ஒரு 787 ஃப்ரெண்ட்ஸ். 787. போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 487 ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே சொல்லியிருப்பேன், இதில் ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 587 687 குறையும்னு. உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னேன். அதே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 687 வந்துருக்கும். அந்த 587 பார்த்திங்கன்னா இப்போ போன ரிசல்ட் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன மாதம் வந்திருந்தால் கூட ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். அந்த 587 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 487 587 687 787 ஃப்ரெண்ட்ஸ். இது போன மாதம்னா கூட இதை நம்ம நிறையா டைம் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த நம்பர்லாம்.
ஆனால் அதை கொண்டு வந்து இந்த மாதத்தில் அடிக்கலாம். சரி வாங்க, இதுக்கு ஒரு ரூட்டு பாருங்கள். 787 ஆடும்போது பாருங்கள் 224. அடுத்து வந்து பாருங்கள் 487க்கு ஒரு 530 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 687க்கு 370. அப்போ நம்ம இந்த 587க்கு தான் மேட்சிங்காக நம்பர் எடுக்கணும். இதில் வந்து பாருங்கள் AC 24, BC 24 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா AC 30, BC 30. அதை வந்து 2 ரிசல்ட்டாக பிரித்து அடிச்சிருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா AB 22 டபுள்ஸ் வருது, அதை பார்த்துங்க. AB 22, AB 33, அப்படி வந்தால் AB 44 வருதான்னு பாருங்கள். ஆனால் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வரணும். மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 787க்கு பாருங்கள் AC 24, BC 24. அப்படிங்கும்போது AB 22 டபுள்ஸு. அடுத்து வந்து பாருங்கள் AC 30, BC 30. ஆனால் அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட்டாக பிரித்து அடிச்சிருப்பான். அதை ஜாயின் பண்ணோம்னா 330ன்னு வரும். அப்போ உங்களுக்கு AC 30, BC 30ன்னு வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து AB வந்து டபுள்ஸ் வரணும். இப்போ இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் பார்த்திங்கன்னா இதான் இருக்குது. இப்போ இதை மேட்ச் பண்ணி தான் ரிசல்ட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ரூட்டு பார்த்த பாருங்க, அதுக்கு மேட்சிங்காக எடுப்போம். இங்கே வந்து பாருங்கள் 699. அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 நாள் கேட்பது ஃப்ரெண்ட்ஸ். 644 BC டபுள்ஸு. அப்படியே 99க்கு ஃபுல் பவரு. அடுத்து வந்து பாருங்கள் 199. இதுக்கு வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுக்கு வரணும், ஒரு நம்பர் வரணும் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த 699க்கு 6 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 649 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 699 இந்த இடத்துல. அடுத்து இது 8 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா 644. அடுத்து இங்கேருந்து 8 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா 199. அப்போ இதுக்கு முன்னாடி 6 நாள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே 6 நாள் கேப்லன்னா இதிலேருந்து தான் ஒரு ரிசல்ட் வரணும் பார்த்துக்குங்க. 99க்கு 99 வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 ஒரு 44 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்துச்சுன்னா 149ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 144ன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. இப்போ இந்த 144ன்னு வந்துச்சோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 224 330க்கு இந்த 44 எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏபி டபுள்ஸ் வரணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி டபுள்ஸ் இருக்குது. இப்போ ஏபி டபுள்ஸ் வரணும்னா 441 ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துச்சுன்னா பாருங்கள் 441 வந்துச்சுன்னா ஏசி டபுள்ஸு பிசி டபுள்ஸ் வந்துடும்.
நம்ம அந்த 87 வச்சு பார்த்த ரூட்டு. சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ரூட் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 87 வச்சு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு 2 நம்பர் சொல்லியிருப்பேன், அது பார்த்துக்குங்க. உங்கள் கணக்கில் வரதான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.